நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அருமையான கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அடுத்த முறை சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு 1/2 கிலோ சிக்கன்னாலும் பத்தாது, அப்படி ஒரு டேஸ்ட்டு. இதை எப்படி பக்குவமாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு இதில் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காம மிதமான தீயில் வச்சு இதை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா பொடியை எந்த இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ அதே கடாயை நல்லா தொடச்சிட்டு ஒரு 50 ml மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, சின்ன துண்டு பட்டை, இது 3 மட்டுமே அந்த எண்ணெய் சூடான உடனே அதில் அப்படியே உள்ளே சேர்த்துருவோம். நல்லா பொரியட்டும். அடுத்ததாக ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்குறோம். அதை அப்படியே அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். அப்படியே அந்த எண்ணெயிலே இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போதே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்ருவோம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்த வெங்காயம் பாதிக்கு மேலே நல்லா வதங்கிருச்சு. இந்த இடத்துல ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இந்த வறுவலோட ஹைலைட்டே இந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு தான், அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெங்காய பேஸ்ட் அந்த எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்குறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துருவோம். இந்த இடத்துல நீங்கள் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றலாம். டேஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக தான் கிடைக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் இந்தளவுக்கு லேசாக ப்ரௌன் ஆகி வந்திருக்குது. தக்காளியும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வதங்கிருச்சு. இந்த இடத்துல இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உள்ளே சேர்த்து விட்ருவோம். அடுத்தது இதுக்கு தேவையான காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியை உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம். நம்ம சேர்த்த உப்பு மிளகாய் பொடியும் அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரட்டும். இப்போ அதுக்கு இடையில் இன்றைக்கி நம்ம 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். 1-2 எலும்பு எல்லாமே கலந்து தான் இருக்குது. இப்போ இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா விரவி வச்சுருக்குறோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் நமக்கு நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்குது. அந்த இடத்துல எல்லா சிக்கனையுமே அப்படியே உள்ளே சேர்த்து விட்டுறலாம். இன்றைக்கி நம்ம 3/4 கிலோ எடுத்துருக்கிற சிக்கன் பார்த்திங்கன்னா 3 பேருக்கு கூட காணாதுங்க. ஏன்னா அதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் சிக்கன் வாங்கும்போதே எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். ஏற்கனவே நமக்கு நல்ல ஒரு தொக்கு பதத்தில் இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த சிக்கனையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற அந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கன் நல்லா வெந்து வரணும். இதை நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கனாலும் வச்சுக்கலாம். அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கணும். இன்றைக்கி நம்ம இரும்பு கடாயில் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்து வேக வைக்க ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆகிருக்குது. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே இந்தளவுக்கு வந்திருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் திரும்பவும் ட்ரை ஆகி நமக்கு வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த மசாலாவை அப்படியே உள்ளே சேர்த்து விட்டுறலாம். நம்ம வறுத்து எடுத்த எல்லா பொடியுமே இதில் உள்ளே சேர்த்தாச்சு. நீங்கள் ஒவ்வொரு தடவை சிக்கன் வைக்கும் போதும் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இன்னும் நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் வேக வச்சு 15 நிமிஷம் ஆகிருக்குது. அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து லேசாக இந்தளவுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலாவை எடுத்து வச்சுருக்குறோம், குழம்பு மசாலா. அதை அப்படியே உள்ளே சேர்த்து விட்டுலாம். இது நீங்கள் வீட்டில் அரைச்சது, பாக்கெட்டில் வாங்கினது எதுனாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலாவையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த சிக்கன் நல்லா வெந்து கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 20 நிமிஷம் ஆகிருக்குது. சிக்கன் நல்லா முழுமையாக வெந்துருச்சு. அந்த கிரேவியும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கொஞ்சம் லேசான கிரேவி பதத்துக்கு வந்திருக்குது. இந்த இடத்துல கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் வெட்டி வச்சுருக்குறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில், ஹோட்டல் டேஸ்ட்டில் நமக்கு சிக்கன் வறுவல் தயாராகிருச்சு. உங்கள் வீட்லேயும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.